ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஒருத்தரிடத்துல கேட்கணும்னா எப்படி கேட்கணுங்கிறதை முதல்ல எடுத்து காட்டுறார். கேட்பதற்கு முன்பு எப்படி இருக்கணும், கேட்ட பிறகு எப்படி இருக்கணும், அந்த ரெண்டு விஷயத்தை தான் இங்க ரொம்ப அழகா காட்டுறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பல சமயத்திலே நாம் பெரியவர்களிடத்திலே கேள்விகள்லாம் கேட்கிறோம். அதுவும் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு காலத்திலே நாம் ரொம்ப கேள்வியே கேட்க முடியாத நிலையிலே இருந்தது. நல்ல படித்தவர்கள், வித்வான்கள், அவர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பார்கள், நாம் எங்கேயோ இருப்போம். நாம் அவர்களிடத்துல போய் சந்திக்கிறதுக்கே வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். அப்படி நாம் போய் சந்தித்தாலும் கூட அவர்களை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும். ரொம்ப பெரியவர்களா இருக்கா, இவர்களிடத்துல நம்ம என்ன கேட்கறது, கேட்டா இவர்கள்லாம் கோச்சுண்டுவார்கள், இது கூட தெரியாதா உனக்கு. நாம கேட்கக்கூடிய பல கேள்விகள் அப்படிதான் இருக்கும். நமக்கு ஒன்றும் தெரியாம இருக்கிறதுனால இது கூட தெரியாதான்னு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கும். அப்படி அவர்கள் நம்ம இடத்துல கோவித்துக் கொண்டார்கள் என்றால் என்ன பண்ணுவது, அதுக்கு அடுத்த தடவை வந்து பார்க்கவே முடியாதபடி ஆயிடுமோ என்றெல்லாம் ஒரு காலத்துல நமக்கு அப்படிதான் பயம் இருந்தது. இப்ப பெரியவர்கள் ஒரு இடத்துல இருக்கார்கள், நாம் ஒரு இடத்துல இருக்கோம். அவர்களை சந்திக்கிறதே ரொம்ப துர்லபம். அவர்களை பார்த்தாலும் நம்ம பேசுறதுக்கே பயம். பெரியவர்களே வேண்டாம், அந்த காலத்துல அப்பாட்ட பேசுறதுக்கே பயப்படுவா. இப்ப எல்லாம் அப்பா வாடா போடாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. டேய் அப்பா இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுறா சில பேர். ஆனா அப்பா முக்கியமா அதற்கு நிறைய வியாக்கியானங்கள்லாம் வருது. ஒரு தகப்பனிடத்துல போவதற்கு தாய் மூலமா தான் போவார்கள், நிறைய இடத்துல வருது. அது எம்பெருமானிடத்துல போறதுக்கு பிராட்டியை முன்னிட்டு கொண்டு போகிறவங்கிறது அது உதாரணமா அதான் சொல்லுவார்கள். அப்படி அப்பாட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. பெரியவர் இடத்துல போய் கேட்கறதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. சுவாமி திருமேனி பாங்கா எல்லா ஒழுங்கா கைங்கரியங்கள்லாம் ததியாரதனங்கள்லாம் ஆயிட்டு இருக்கா, இவ்வளவுதான் கேட்க முடியும். கேட்கறதுன்னா அதுக்கு மேல நம்ம பெரிய இது என்ன அது என்ன, இது எப்படி சொல்லியிருக்கே, அது அப்படி சொல்லியிருக்கே, இது ரெண்டும் எப்படி ஒத்து வருது, இப்படி எல்லாம் கேட்கறதுங்கிறது ரொம்ப துர்லபம். இப்படி இருந்த காலத்துல இருந்து இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, யாரை வேண்டுமானா என்ன வேண்டுமானாலும் கேட்கலாங்கிற அளவுக்கு வந்துடுது. ஏன்னா எல்லாரும் ஓரளவுக்கு இப்பொழுது பொது வெளியில இருக்கிறார்கள். ஏதோ ஒரு விதத்துல இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை உபயோகப்படுத்துகிறார்கள். இன்னொன்னு, நமக்கு பெரியவர்களிடத்துல ஒரு பயமும் பக்தியும் போயிடுது. எல்லாரும் நம்ம போலத்தானே, அவர்களும் நம்ம போலத்தானே, என்ன இப்ப பெருசா, நாமும் ஏதோ வேலை பார்க்கிறோம், அவளும் ஏதோ உட்காந்துருக்கா, யாரோ பணம் கொடுக்குறா, ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கா, நாமும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விட்டது. ஆனா அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் இருக்கவே கூடாது. பெரியவர்கள்னா அவர்கள் பெரியவர்கள். அவர்கள் இறங்கி வந்தா கூட நாம் நம்முடைய நிலையை அவர்களுக்கு சமமா நினைச்சுக்கிறதோ, இல்ல அவர்களை நாம இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி அவர்களிடத்துல கேள்வி கேட்கணும்னா முதல்ல அதுதான் தத்விதி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையான்னு எம்பெருமான் தானே பகவத்கீதையில காட்டிய ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். அதுவும் யாரு எம்பெருமான் சொல்றான். ஏன் சொல்றான்னா, அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு இதெல்லாம் அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லை. ஆனா அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சோகம் வந்துடுத்து. அந்த சோகத்தினாலே அவன் ஒரு நடுக்கத்தினாலே எம்பெருமானிடத்தில் நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி இசைந்துதான் கேட்கிறான், அடிபணிந்து கேட்கிறான். அந்த ஒரு தன்மை அவன் இடத்துல ஏற்பட்டு விட்டது. ஆனா அதுக்கு மேலே அவன் ஒன்னும் சுஷ்ரூஷையெல்லாம் பண்ணதே தெரியல, சுஷ்ரூஷையெல்லாம் பண்ணல. அதனால அர்ஜுனனுக்கு எம்பெருமான் சொல்லிக்கிறான், இப்படி எல்லாம் நீ என்னிடத்துல கேட்டாமா எல்லாம் கேட்கக்கூடாது. நீ பெரியவரிடத்துல கேட்கறதுனா முதல்ல சுஷ்ரூஷை பண்ணணும். ஓராண்டு காலமாவது அவர்களுக்கு ஏதாவது தொண்டு பண்ணிவிட்டு தான் நம்ம கேள்விகள்லாம் கேட்கணும். அதுவும் எப்பொழுது கேட்கணும், அவர்கள் எப்பொழுது ஓய்வாக இருக்கிறார்களோ, எப்பொழுது நல்ல ஒரு நமக்கு கேட்கணும்னு அனுமதி கொடுத்திருக்கிறார்களோ அந்த சமயத்துல நாம கேள்வி கேட்கணும் என்று, அப்படி இருக்கும்போதுதான் நம்ம கேட்கணும்னு அதைத்தான் இங்க தத்விதி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையான்னு அந்த எம்பெருமான் அந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறான். அப்படி அதுல சொல்லும்படிக்கு ஒருத்தருக்கு நன்றாக சுஷ்ரூஷை செய்து அவருடைய திருவுள்ளம் குளிர்ந்திருக்கும் பொழுது அவரும் இவனுக்கு நாம் உடனே உபதேசம் பண்ணணும் என்று ஆசையோட பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, காலப்போக்குல எம்பெருமானார் எல்லாம் நமக்கு நல்ல இது போன்ற ஒரு சுசுருஷை பண்ணி தொண்டு பண்ணி பொறுமையாக காத்திருந்து, உப்புரத்தாழ்வான் போய் 6 மாத காலம் காத்திருந்தார், முதலியாண்டான் போய் 6 மாத காலம் திருக்கோட்டி நம்ம இடத்தை காத்திருந்தார்னா சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் நமக்கெல்லாம் இன்னைக்கு இருக்காதுங்கிறதுனாலே ஏதோ சரி இவர்களுக்கு ஆசை இருந்தால் இவர்களுக்கு இந்த உபதேசங்களை எல்லாம் பண்ணலாம்னு ஏற்படுத்தி வைத்ததுனாலே அது கொஞ்சம் நமக்கு சுலபமாயிடுது. இருந்தாலும் பெரியவர்கள் இப்ப இல்ல, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி வரைக்கும் அப்படிதான் நிலைமை இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்ப நமக்கு கொஞ்சம் சுலபமா ஆயிருக்கு. அப்படி இந்த இடத்துல கேட்கும் பொழுது முதல்ல என்ன பண்ணணும்னா, பிரணிபத்ய அபிவாத்தியச்ச என்று எப்படி மைத்திரேயரானவர் போய் பராசரரை, இது விஷ்ணு புராணம் தொடக்கத்திலே, அந்த விஷ்ணு புராணத்திலே எப்படி இது எல்லாம் இந்த கேள்விகள்லாம் ஆரம்பிச்சதுன்னு சொல்லும் பொழுது
அந்த விஷயம் காட்டப்படுகிறது. போய் வணங்கினார் என்று நன்றாக வணங்கி அவருக்கு தொண்டு பண்ணி அவரிடத்திலே தன்னை நன்றாக தன்னுடைய தாழ்ச்சியை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு அவரிடத்திலே கேள்வி கேட்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org